ஹலோ மை குஜிகிடப்பாஸ். இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா 2018 ரிலீஸ் ஆன இஸ் லவ் எனஃப் சார். ரொம்பவே யதார்த்தமா ஒரு முதலாளியால வேலைக்கார பொண்ண இந்த அளவுக்கு காதலிக்க முடியுமான்னு காட்டின ஒரு படம். நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகி 4 மாசம் தான் ஆகுது. அவங்க ஊர்ல இருந்து கிளம்பி ஒவ்வொரு வண்டியா புடிச்சு கஷ்டப்பட்டு சிட்டிக்கு வந்து சேர்ந்தாங்க. இங்க இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல வேலைக்காரியா வேலை பாக்குறாங்க. இங்க யாரு வராங்கன்னா புதுசா கல்யாணம் ஆகுற ஒரு ஜோடி வராங்க. வீட்டுக்குள்ள போனதும் யாருமே இல்ல, செருப்பு போட்டுட்டு நடக்கலாம் நினைக்காம அதை கலத்திட்டு அவங்க கையாலே பவ்யமா தூக்கிட்டு போறாங்க. உள்ள போனதும் அவங்களோட வேலைய கடகடன்னு பாக்குறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. வெளியே டிரைவரும் செக்யூரிட்டியும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு டிரைவர் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு விஷயம் தெரியுமா, முதலாளியோட கல்யாணம் நின்னுட்டான்னு சொல்லவும் நீயா எதுவும் சொல்லாத, அவங்க வந்து எதுனாலும் சொல்லிக்கிட்டட்டும் நம்ம ஹீரோயினும் உள்ள போயிருந்தாங்க. இந்த டிரைவர் தான் நம்ம ஹீரோவையும் பிக்கப் பண்ணிட்டு வராரு. உண்மையாவே முதலாளியோட கல்யாணம் நின்னுட்டு அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே இன்னொரு பையன் கூட இருந்ததை நம்ம ஹீரோ பாத்துறாரு. இப்பவே இப்படி சீட் பண்ற பொண்ணை எப்படி நம்புறதுன்னு சொல்லிட்டு கல்யாணமே வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு வந்துட்டாரு. ஆனாலும் கோவத்தோடையும் சோகத்தோடையும் ரொம்பவே விரக்தியில தான் இருக்கிறாரு. நம்ம ஹீரோயின் சாப்பாடு கொண்டுட்டு வராங்க. ஹீரோ இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே அவரை புரிஞ்சுக்கிட்டு பின்னாடி போயிருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல சரக்கு ஊத்தி குடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. அதே அபார்ட்மெண்ட்ல ஒரு சின்ன ரூம நம்ம ஹீரோயினுக்காண்டி கொடுத்திருக்காங்க. ராத்திரி சவுண்ட் கேட்டதும் எலும்பி வந்து பாக்குறாங்க. அந்த சோஃபாலே படுத்து அவர் தூங்கிடுறாரு. போர்வையெல்லாம் எடுத்து போத்தி விட்டுட்டு தான் இவங்க போறாங்க. காலையில எலும்பி திருப்பியும் கடகடன்னு எல்லா வேலையும் செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. சமைச்சிட்டு நம்ம ஹீரோக்கும் கொண்டு வைக்கிறாங்க. அவரும் தேங்க்யூன்னு சொல்றாரு. திடீர்னு அவருக்கு ஒரு போன் கால் வருது. அதை எடுத்து பேசினவரு ரொம்பவே கோவத்துல அப்படியே வெளியே போறாரு. அங்க இருக்கிற ஒரு பெட்டி கடையில சிகரெட்டை வாங்கிட்டு எத்தனை வாட்டி தீப்பெட்டிய பத்த வச்சாலும் அந்த நெருப்பு எரியவே இல்ல. அவ்வளவு கோவத்திலையும் விரக்திலையும் வந்து இருக்கிறாரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட அம்மா வீட்டுக்கு வராங்க. அமெரிக்கால படிச்சவன் தாண்டா நீ, அந்த பொண்ணை அட்ஜஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லவும் நீலாம் ஒரு அம்மாவா, என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இந்த டாபிக்கை நீ எடுக்காதுங்கன்னு சொல்லி விரட்டி விட்டுறாரு. இவரும் லீவ் எல்லாம் சொல்லியிருப்பாரு. அந்த நாள் முடியறதுக்கு முன்னாடியே வேலையில போய் ஜாயின் பண்ணிருந்தாரு. நம்ம ஹீரோயினும் பக்கத்து வீட்டுல இருக்க வேலைக்கார பொண்ணு கூட சேர்ந்து மீன் எல்லாம் வாங்க போறாங்க. இவங்களுக்கு நான்வெஜ் பிடிக்கவே செய்யாது. ஆனா நம்ம ஹீரோக்கு பிடிக்குங்கிறதுனால அந்த வேலைக்கார பொண்ணு கிட்ட நோட்ஸ் எல்லாம் வாங்கி சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சாப்பாடு ரெடி ஆயிரும் சார்னு போய் சொன்னா எனக்கு இப்ப வேண்டாமான்னு சொல்லிட்டு போயிருந்தாரு. இன்னும் விரக்திலே தான் சுத்திட்டு இருக்காரு. தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு தையல் கத்துக்கணும்னு ரொம்பவே ஆசை. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இங்க இருக்கிறதுனால அங்க போய் கத்துக்கலாம். ஆனா முதலாளி கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. காலையில எழும்பி சமைச்சு முதலாளிக்கு எல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட்ட பிளேட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. உடனே நம்ம முதலாளி கிட்டையும் பர்மிஷன் கேக்குறாங்க. அவரும் எதுவுமே சொல்லாம கத்துக்கோமான்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. அடுத்த நாள் தையல் கத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போனா அங்க இருக்கிறவரு மேல போய் கொஞ்சம் கிளீன் பண்ணுன்னு சொல்லி அனுப்பி விடுதாரு. மேல போய் பார்த்தா அவ்வளவு குப்பையா இருக்குது. அங்கேயும் போய் வேலைக்காரங்க பண்ற அதே வேலையை தான் நம்ம ஹீரோயினும் பாத்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் முடிச்சிட்டு கீழே வந்தாலும் கிடைக்கிற 1-2 ஆர்டர்லயும் எதையுமே நம்ம ஹீரோயினுக்கு அவர் கொடுக்கல. அடுத்த வாரம் வா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காரு. நம்ம ஹீரோயின் வர வழியில ஒரு கடைய பாத்துக்கிட்டே வராங்க. அங்க அவ்வளவு அழகழகா ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கும் பெரிய ஃபேஷன் டிசைனர் ஆகணுங்கிறது தான் கனவே. அப்படியே சோகமா வீட்டுக்கு வந்து இருக்காங்க. அந்த நேரத்துல கல்யாணம் நின்னதுனால நம்ம ஹீரோக்கு வந்திருக்க கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டா நம்ம முதலாளியும் வர அந்த கிஃப்ட் எல்லாமே கீழே விழுது. ஹீரோயினும் நம்ம முதலாளியும் சேர்ந்து அது எல்லாத்தையும் எடுத்து வைக்கும் போது இது எல்லாமே அவரை காயப்படுத்துமேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்க கண்ணுல படாத மாதிரி நான் வச்சிருந்தேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு கொண்டு போய் தண்ணி கொடுக்கும் போது கல்யாணம் தான் நின்னு போச்சு, கிஃப்டாவது கிடைச்சதே அப்படின்னு நம்ம ஹீரோவும் நக்கல் அடிக்கிறாரு. ஆனாலும் சோகத்தோட இருக்கிறாரு. நம்ம ஹீரோயின் சமைச்சு கொண்டு வச்சா அதை சாப்பிடாம பால்கனில போய் நிக்கிறாரு. இது எல்லாத்தையும் கவனிச்ச நம்ம ஹீரோயினும் அடுத்த நாள் டீ குடிக்கும் போது ஏதோ ஒண்ணு சொல்றதுக்காண்டி அப்படியே நிக்கிறாங்க. நம்ம முதலாளியும் என்ன சொல்லணும் சொல்லுன்னு சொன்னதும் நான் ஒரு கிராமத்துல உள்ள பொண்ணு, கல்யாணம் ஆகி 4 மாசத்துல நான் விதவையாகிட்டேன். வீட்டுல இருந்து என்ன எப்படியாவது சீக்கிரமா கல்யாணம் பண்ணி தள்ளணும்னு சொல்லி ஒரு நோயாளிக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. 4 மாசத்துல அவரும் இறந்து போயிட்டாரு. என் வாழ்க்கையே முடிஞ்சதா எல்லாரும் நினைச்சாங்க. கிராமத்துல ஒரு பொண்ணு விதவையா இருந்தனா அந்த பொண்ணோட வாழ்க்கை அதோட முடிஞ்சு. ஆனா நான் இங்க வந்து வேலை பாக்குறேன். வேலைக்காரியா இருந்தாலும் என் சொந்த கால்ல நிக்கிறேன். எல்லாரோட செலவையும் நான் இப்ப பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளவு கான்பிடென்டா நம்ம ஹீரோயின் பேசுறாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட நம்ம முதலாளிக்கு அப்பதான் ஒரு தெளிவு வருது. புருஷனை இழந்த ஒரு பொண்ணு இவ்ளோ கான்பிடென்டா வேலை பார்த்து சம்பாதிக்கும் போது அவளாலையும் வாழ்க்கையை வாழ முடியுதுன்னா இவ்ளோ படிச்சு புக் எழுதுற என்னாலையுமே இந்த வாழ்க்கையை வாழ முடியும்னு அந்த விஷயத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வராரு. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடுறதுக்கும் போறாரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் அந்த தையலை கத்துக்கிறதுக்காண்டி அந்த கடைக்கு போறாங்க. 2 to 4 வரை எதுவுமே சொல்லி கொடுக்காம 4 மணி ஆனதும் இந்த கலர்ல எனக்கு துணியை வாங்கிட்டு வான்னு நம்ம ஹீரோயினை அனுப்பி வைக்கிறாரு. வேற வழி இல்லாம அவங்களும் ஓடி ஓடி போய் அந்த கலர்ல துணியை வாங்கிட்டு கடைக்கு வந்து இவர்கிட்ட குடுத்துட்டு திருப்பி பஸ்ஸ புடிச்சு நம்ம வீட்டுக்கு வராங்க. முதலாளி வந்திருப்பாருன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ஓடி வராங்க. பார்த்தா முதலாளி அங்கதான் இருக்கிறாரு. நடந்த எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் சொல்லவும் இவ்வளவு நாள் போற ஏதாவது கத்துக்கிட்டியான்னு நம்ம முதலாளி கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினும் அவர் எதுவுமே இன்னும் சொல்லி தரல, வேலைக்காரியா தான் என்ன நடத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. இதுக்கு முன்னாடி கல்யாணம் நின்னு போச்சுல அந்த பொண்ணு தான் கால் பண்றா. இவர் எடுக்காம விட்டதும் லேண்ட்லைனுக்கு கால் வருது. இத கவனிச்ச நம்ம ஹீரோயினும் அதை எடுத்துட்டு முதலாளி இருக்காங்களான்னு நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு
டிராமா பண்ணிட்டு திரும்பி வந்து அவரோட மொபைல் மட்டும் தான் இருக்குது, சார காணோம்னு சொல்லிட்டு போனை வச்சிருக்காங்க. இவர் எந்த ஒரு வார்த்தையும் பேசாமலேயே நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணி முடிக்கிறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ வேலைக்கு போனா அங்க அவரோட பாஸ் நின்னு இன்னும் நம்ம வேலை நடக்கலையே, நான் சொன்னது என்ன ஆச்சுன்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. அவரை தனியா கூட்டிட்டு போய் நம்ம ஹீரோவும், அப்பா நான் எல்லாத்தையும் பண்ணிருவேன், நீங்க ஏன் என்னோட இதுக்குள்ள உள்ள வாரீங்கன்னு சொல்றாங்க. அப்பதான் தெரியுது நம்ம ஹீரோவோட பாஸுமே அவரோட அப்பா தான். அமெரிக்கால இருந்த நம்ம ஹீரோவை அவரோட தம்பி இறந்துட்டாருங்கிறதுனால இங்க கூட்டிட்டு வந்து இந்த வேலையை செய்ய வைக்கிறாங்க. அவருக்கு ரொம்பவே பிடிச்சது அங்க புக் எழுதுற வேலை தான் பிடிக்கும். அது இல்லாம இப்ப இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் அதே டெய்லரிங்க கத்துக்கிறதுக்காண்டி போறாங்க. அவர் அடுத்த வாரம் சொன்னதும் நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு வந்துடுறாங்க. அவங்ககிட்ட இருக்கிற எல்லா காசையும் எண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஒரு கோர்ஸ்ல சேர்ந்து 3 மாசம் படிக்கிறதா, தங்கச்சியோட படிப்புக்கு அதை அனுப்பி வைக்கிறதான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. வேற வழி இல்லாம தங்கச்சியோட படிப்புக்காண்டியே அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருந்தாங்க. இவங்களும் பக்கத்து வீட்டுல உள்ள வேலைக்கார பொண்ணும் மார்க்கெட்டுக்கு எல்லாம் போய் காய்கறி வாங்கிட்டு வரும்போது அந்த வேலைக்கார பொண்ணு என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு, நீ வேணா அதை வாங்கி இப்ப கெட்டி அந்த கோர்ஸ படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோயினும் முதலாளி கிட்ட வந்து அதே 2 to 4 தான், வேற ஒரு இடத்துல நான் காசு கட்டி படிக்க போறேன்னு சொல்லி பெர்மிஷன் வாங்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ நைட்டு வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அப்ப நான் வெளியே கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு வரவான்னு கேக்குறாங்க. நம்ம முதலாளி ஓகேன்னு சொன்னதும் இவங்க அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. இவங்களும் அந்த பக்கத்து வீட்டு வேலைக்கார பொண்ணும் செக்யூரிட்டியோட வண்டியை வாங்கிட்டு ஜாலியா சுத்துறாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வராங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஒரு பொண்ணை பிக்ஸ் பண்ணி ஹீரோவோட வீட்லயே ஒரு பார்ட்டியை ரெடி பண்ணிருக்காரு. அங்க வந்து நம்ம ஹீரோ கிட்டையும் இந்த பொண்ணு ரொம்பவே அழகா இருக்கா, இவளை மிஸ் பண்ணிடாத, எப்படியாவது கரெக்ட் பண்ணிடுன்னு பேசிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கும்போது தெரியாம அவருக்கு பாத்துருக்க அந்த பொண்ணு மேலேயே அது எல்லாமே கொட்டிருது. அதுக்கு அந்த பொண்ணு தான் தூம்னு குதிச்சு, இந்த ட்ரெஸ்ஸோட ரேட்டு தெரியுமா உனக்கு, உன்னோட சம்பளத்துல பிடிச்சாதான் உனக்கு தெரியும்னு கத்துறா. இதை கேட்ட நம்ம ஹீரோ வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கவும் இந்த பொண்ணோட சம்பளத்துல இருந்து ஒரு 1000 ரூபாய் பிடிச்சுக்கோங்கன்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோவும் உன்கிட்ட வேலை பாக்குறவங்க கிட்ட இருந்து நீ பிடிச்சுக்கோ, இவ எனக்கு வேலை பாக்குற பொண்ணு, நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. இதுல கோவப்பட்டு அவருக்கு பாத்துருக்க அந்த பொண்ணும் அங்க இருந்து போயிருதா. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஏன்டா இப்படி பண்ணுன, அவ உனக்கு பார்த்த பொண்ணுடா, இப்படி பண்ணிட்டியேன்னு சொல்லவும் அவ ரொம்பவே ரூடா பேசினான்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. நீயும் தான் ரூடா பேசுன அப்படின்னு ஹீரோவோட ஃப்ரெண்டு சொன்னதும் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி சாரியும் கேக்குறாரு. நம்ம ஹீரோயின் 5000 ரூபாய் கட்டி அந்த கோர்ஸ்லயும் செய்யறாங்க. ரொம்பவே சந்தோஷமா துணி எல்லாமே வாங்கி அவங்களோட டெய்லரிங் கிளாஸ்ல ரொம்பவே ஆர்வமா இருக்கிறாங்க. ஒரு ட்ரெஸ் அவங்களே டிசைன் பண்ணி தைக்கிறாங்க. அதை தச்சு முடிச்சுட்டு போட்டு பாக்கணுமேன்னு பார்த்தா அவங்களோட ரூம்ல சின்னதா கண்ணாடி இருக்குது. நம்ம முதலாளியோட ரூம்ல பெருசா கண்ணாடி இருக்கிறதுனால அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு அங்க போய் நின்னு பாத்துட்டு இருக்கிறாங்க. அந்த செகண்ட்ல கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள வர ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆயிருது. என்ன பண்ணன்னு தெரியாம குடுகுடுன்னு ஓடி போய் அவங்களோட பழைய ட்ரெஸ்ஸுக்கே மாறுறாங்க. சாரி சார் சாரி சார் சாரி சார்னு நம்ம முதலாளி கிட்ட வந்து சொல்லிட்டு நிக்கவும் அதெல்லாம் ஒண்ணு இல்லமா விடுமான்னு அவர் சொன்னாலும் நம்ம ஹீரோயின் கேட்காம திருப்பி திருப்பி சாரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கிச்சனுக்குள்ள நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம முதலாளி வந்ததும் ஹீரோயின் எழும்புறாங்க. அப்ப நம்ம முதலாளி கிட்ட உங்களுக்கு அமெரிக்கால புக் எழுதுற வேலை தானே பிடிச்சிருக்கு, நீங்க ஏன் இங்க வேலை பாக்குறீங்கன்னு நம்ம ஹீரோயினும் கேக்குறாங்க. அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து போயிருந்தாரு. நைட்டுக்கு நம்ம முதலாளிக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க ரூமுக்குள்ள கொண்டு போறாங்க. அங்க பார்த்தா ஒரு முத்த காட்சியே நடந்துட்டு இருக்கு. என்ன பேசன்னு தெரியாம சாப்பாடை வச்சுட்டு அப்படியே வெளியே வந்துருந்தாங்க. காலையில பார்த்தா நம்ம முதலாளிக்கு பிறந்த நாள். நம்ம ஹீரோயினும் போய் வாழ்த்து சொல்லிட்டு ஒரு கிஃப்டையும் கொடுக்குறாங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் போய் சமைக்க போயிருந்தாங்க. அந்த கிஃப்ட வாங்கினதோட இல்லாம அதை அப்படியே போட்டுட்டு வந்து நம்ம ஹீரோயின் முன்னாடி நிக்கிறாரு. ரொம்பவே நல்லா இருக்கு, இதை போட்டுட்டு தான் நான் ஆபீஸ் போறேன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷம். பப்புல போய் இருந்துட்டு நம்ம முதலாளியும் முதலாளியோட ஃப்ரெண்டும் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவையே பாத்துட்டு இருக்கு. இதை கவனிச்ச ஹீரோவோட ஃப்ரெண்டும் உன்னையே தான் பாத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும் அது அப்படியே வீடு வர வருது. காலையில பார்த்தா ஹீரோவோட ரூம்ல இருந்து அந்த பொண்ணு வெளியே போறா. சத்தம் கேக்குதேன்னு வெளியே வந்த நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணை பாத்துருந்தாங்க. இப்படி ஒரு நல்ல மனுஷன் இந்த மாதிரி வேலையை பண்றாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கோவமும் வருது. பக்கத்து வீட்டு வேலைக்கார பொண்ணுட்ட இருந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க. நம்ம முதலாளி வரவும் வீட்டுக்குள்ள இவங்களும் வராங்க. ராத்திரி அவங்களோட தங்கச்சி போனை போட்டு எனக்கு மாப்பிள்ள பாத்துட்டாங்க, நான் இனி படிக்கலன்னு சொல்றா. இதை கேட்ட நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் தேவையில்ல, படிப்பு தான் முக்கியம், எப்படியாவது படிச்சு முடிச்சிருன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களோட தங்கச்சியும் இல்ல இல்ல நான் ஓகே சொல்லிட்டேன்னு சொல்லி அதை முடிச்சிருந்தாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா போகுது. காலையில வந்து முதலாளி கிட்ட எனக்கு ஒரு 4 நாள் லீவ் வேணும், என் தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் தாராளமா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவ படிச்சுட்டு தானே இருக்கா, இப்ப என்ன புதுசா கல்யாணம்னு சொல்றான்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினும் நான் மட்டும் தான் அவளை படின்னு சொல்லிட்டு இருந்தேன், மத்தபடி எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுதான் ரொம்பவே ஆசைன்னு சொல்லி அழுற ஸ்டேஜுக்கே போயிருந்தாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் சமாதானப்படுத்தி அனுப்பி விடுதாங்க. காலையில நம்ம ஹீரோயின் கிளம்பும் போது நம்ம முதலாளியும் ஒரு கவரை கொண்டு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் அதை வேண்டான்னு சொல்லவும் இது என்னோட கிஃப்ட், வேண்டான்னு சொல்லாத வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயின் அவங்களோட ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ எதையோ மிஸ் பண்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. நம்ம ஹீரோயினோட ரூமுக்கும் போய் பாக்குறாரு. அந்த சின்ன அறையிலையும் எல்லாத்தையும் அழகா செப்பரேட்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. போன் போட்டு பேசலாம்னு சொல்லிட்டு ஹலோ ரத்னா எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. அவங்களும் நல்லா இருக்கேன்னு
பேசிட்டு கல்யாணம் எல்லாம் எப்படி போச்சுன்னு கேக்குறாரு. இதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் பேசுறதுக்கு வார்த்தை இல்லாம அப்படியே தவிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் போனை வச்சிரவான்னு சொல்லிட்டு கட் பண்ணிருந்தாங்க. கல்யாணத்தெல்லாம் முடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் நம்ம முதலாளி என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டேன்னு கேக்குறாரு. அங்க ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிட்டு அதனால நான் வேலையை பார்க்க வந்துட்டேன்னு நம்ம ஹீரோயினும் சொல்றாங்க. போட்டோ எல்லாம் எடுத்தியா காமி பாப்போம்னு சொல்லும்போது அவங்க வச்சிருக்க போன்ல எடுத்த போட்டோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட பேர்ல ஒரு பெரிய பார்சல் வருது. அதை நம்ம ஹீரோயினும் வாங்கி உள்ள வச்சுட்டு உங்களுக்கு தான் பார்சல்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம முதலாளியும் அது எனக்கு இல்ல உனக்கு தான், அதை ஓபன் பண்ணி பாருன்னு சொன்னதும் உள்ள ஒரு டெய்லரிங் மிஷின் இருக்கு. பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். அந்த டைம்ல விநாயக சதுர்த்தி படு பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் பக்கத்து வீட்டு வேலைக்கார பொண்ணும் நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் டான்ஸ் ஆடுறத பார்த்ததும் நம்ம ஹீரோயினும் டான்ஸ் ஆடிட்டு நிக்கிறாங்க. அந்த நேரத்துல வந்து நம்ம முதலாளியும் ஹீரோயின் ஆடுறத அப்படியே கொஞ்ச நேரம் நின்று ரசிச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்து நம்ம ஹீரோயினும் முதலாளி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வராங்க. லிப்ட்ல ஏறி வரும்போதும் ரெண்டு பேருக்குமே வார்த்தைகள் முட்டுது. என்ன பேசன்னு தெரியாம கதவை திறந்துட்டு உள்ள வந்தா பாடியும் டச் ஆகுது. மெதுவா முதலாளி நம்ம ஹீரோயினோட பக்கத்துல வந்து நெத்தில ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. அது அப்படியே கீழே இறங்கி வாயோட வாயி கவிதையை வாசிக்கிறாங்க. முதலாளி ஹீரோயினோட கைய புடிச்சிட்டு இன்னும் நெருங்கி வராங்க. அந்த நேரத்துல போன் அடிக்கவும் நம்ம ஹீரோயின் அங்க இருந்து விலகி போன் எடுத்து பேசுறாங்க. இங்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம், ஒரு 4-5 வேலையாள் வேணும், நீயும் வந்துருன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த நேரம் தான் நம்ம ஹீரோயினுக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறது புரியுது. அப்படியே தயங்கி அவங்க ரூமுக்குள்ள போயிருந்தாங்க. நம்ம முதலாளியும் அவரோட ரூமுக்குள்ள போயிருந்தாங்க. ரெண்டு பேருக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு தெரியல. நம்ம முதலாளியும் ஒரு பதட்டத்திலேயே நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு வராங்க. பக்கத்துல உட்கார்ந்துட்டு கைய புடிச்சிட்டு பேசுறாரு. இப்பவே வா நம்ம வெளியே போவோம் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் தப்பு சார், வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதோட இல்லாம என்ன பேர் சொல்லி கூப்பிடு, சாருன்னு கூப்பிடாத அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் வெளியே வரலன்னு சொன்னதும் ரெண்டு பேரும் மாடியில போய் நின்னு பேசுறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினும் முதலாளி கிட்ட இன்னைக்கு ஈவினிங் நடந்த எல்லாத்தையும் மறந்துருங்க, அதுதான் ரெண்டு பேருக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஆனா நம்ம முதலாளியால அந்த இடத்துல இருந்து நகர கூட முடியல. ரெண்டு பேருக்கும் அதே நினைப்பாதான் இருக்குது. இதுல நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட மீட் பண்ண போறது, விளையாட போறது எல்லாத்தையும் மறந்துடுறாரு. இதனால காண்டான நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் நீ தான் இன்னைக்கு பார்ட்டி வைக்கணும்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம முதலாளியும் ரத்னாவை சமைக்க சொல்லிட்டேன், நீயும் வா போய் சாப்பிடுவோம்னு சொல்லி வீட்டுக்கே கூட்டிட்டு வராரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் முதலாளிய கூப்பிட்டு நம்மள பத்தி எதுவும் சொல்லிடல அப்படின்னு கேக்குறாங்க. இத லைட்டா ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஒட்டு கேட்டுருந்தாரு. இங்க என்னடா நடக்குது, எல்லாமே தப்பா இருக்குதுன்னு கேட்கவும் நம்ம ஹீரோவும் நான் அவளை காதலிக்கிறேன்னு சொல்றாரு. இது ரொம்ப தப்புடா, வெளியே போய் சொன்னா எல்லாரும் சிரிப்பாங்க, உங்க ஃபேமிலியே இருந்து சாப்பிடும் போது இவதான் என்னோட காதலின்னு உன்னால சொல்ல கூட முடியாதுன்னு சொல்றாரு. நீ காதலிக்கிறதாவே இருந்தாலும் இப்படியே விட்டுறதுதான் அந்த பொண்ணுக்கும் உனக்கும் நல்லதுன்னு ஒரு அட்வைஸ போடுறாரு. நம்ம முதலாளியோட அம்மா சொன்ன மாதிரி ஃபங்க்ஷனும் நடக்குது. அங்க வேலைக்கு நம்ம ஹீரோயினும் போயிருக்காங்க. எல்லாருக்கும் கொண்டு ஜூஸும் ஸ்நாக்ஸும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்க இருக்கிற வேலைக்காரங்க எல்லாரும் ஒன்னா இருந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ சமையல் அறைக்கே வந்து உனக்காண்டி நான் வெயிட் பண்ணணுமா இல்ல கிளம்பட்டுமான்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினும் எனக்கு இன்னும் வேலை இருக்கு, நீங்க கிளம்புங்கன்னு சொன்னதும் டிரைவரை விட்டுட்டு போறேன்னு சொல்றாரு. இத கேட்ட அங்க இருக்கிற வேலைக்காரங்களும் ரொம்பவே கிண்டல் அடிச்சு ஓட்டுறாங்க. காண்டான நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் உங்களுக்கு கிச்சன்ல என்ன வேலை, என்கிட்ட வந்து ஏன் அப்படி கேட்டீங்கன்னு சொல்லி கோவப்படுறாங்க. அதுக்கு நம்ம முதலாளியும் நான் உன்னை காதலிக்கிறேன்னு திரும்பவும் சொல்றாரு. நம்ம ஹீரோயின் சார்னு கூப்பிட்டதும் அப்படி என்ன கூப்பிடாத, பேர் சொல்லி கூப்பிடுன்னு சொல்றாரு. இப்ப நான் என்னதான் சார் பண்ணணும், நான் விபச்சாரியா உங்க கூட படுக்கணுமான்னு அப்படியே கேட்டுருந்தாங்க. இத கேட்ட நம்ம ஹீரோவும் நான் உன்னை காதலிக்கிறேன்னு தான் சொன்னேன், நான் வேற எந்த இதுவும் நான் உங்ககிட்ட கேட்கலன்னு சொல்றாங்க. நீங்க என்ன லவ் பண்றீங்கன்னு சொல்லி உங்க வீட்டுல போய் சொன்னா அவங்க என்ன ஏத்துப்பாங்களா? ஆல்ரெடி உங்க தம்பி இறந்துட்டாங்க, நீங்களும் இப்படி பண்ணுனா அவங்களுக்கும் கஷ்டம். நம்ம இப்படி பேசுறோங்கிறது என்னோட புகுந்த வீட்டுக்கு தெரிஞ்சாலே என்ன இங்க இருந்து தரன்னு இழுத்துட்டு போய் அடைச்சு போட்டுருவாங்க. நான் மாசம் கொடுக்குற அந்த 4000 ரூபாய்க்காண்டி தான் என்ன விட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு மேலேயும் இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு செகண்ட்ல உடஞ்சு போய் அவங்களையே அறியாம கதறி அழுதாங்க. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்புற நேரம் நம்ம ஹீரோ வந்து மறைச்சிட்டு நிக்கிறாரு. ஆனாலும் அங்க இருந்து எப்படியோ கிளம்பி அவங்க ஊருக்கு போகாம தங்கச்சியோட வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கும் நம்ம ஹீரோயின் வந்தது தப்பாதான் படுது. வேலையை விட்டுட்டு இங்க வந்திருக்கா, ஏதாவது தப்பு பண்ணிட்டு தான் வந்திருப்பான்னு நினைக்கிறாங்க. திடீர்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் எடுத்து பேசினா நம்ம ஹீரோயினோட முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். அட்ரஸ கேட்டுட்டு விறுவிறுன்னு அந்த இடத்துக்கே போறாங்க. அங்க போய் பார்த்தா நிக்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் ஜூஸ கொட்டி விட்டுருப்பாங்க அவங்க ட்ரெஸ்ல. அதனால ஹீரோக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையில சண்டையே வந்திருக்கும். அவங்க தான் அங்க நிக்கிறாங்க. நீங்களே பண்ண ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்து காமிங்கன்னு கேட்டதும் அவங்க தங்கச்சிக்காண்டி தச்ச அந்த ட்ரெஸ் எடுத்து காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு வேலையும் போட்டு கொடுக்குறாங்க. சந்தோஷத்துல அப்படியே வீட்டுக்கு வந்தவங்க அப்பதான் நம்ம முதலாளியோட ஞாபகமே வருது. அவர்தான் எப்படியும் சொல்லிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் கூட தாமதப்படுத்தாம உடனே ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா அங்க பூட்டு போட்டிருக்கு. நம்ம முதலாளி ஹீரோயின் போனதுமே அங்க இருக்க முடியாம அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு நான் அமெரிக்காக்கே போறேன்னு கிளம்பிருப்பாரு. இத புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் அந்த மாடியில போய் நின்னு அழுறாங்க. போனை எடுத்து நம்ம முதலாளிக்கு கால் பண்றாங்க. எப்பவுமே சாருன்னு கூப்பிடுறவங்க முதல் டைம் அஸ்வின்னு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. இதுல இருந்தே நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருக்கு, இவங்களும் காதலிக்கிறாங்கன்னு தெரியுது. வேலைக்காரிங்கிற பேரு மாறி இப்ப அவங்க கையில ஒரு வேலை இருக்குது. அதனாலே தைரியமா அஸ்வின்னு கூப்பிடுறாங்க.